रहमतुल्लाहि ताला व बरकातुहु नहमदुहु व नुसल्ली अला रसूलिहिल करीम अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु ताला फ़ी कलामिहिल क़दीम वल फ़ुरक़ानिल मजीद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम कुल इन काना आबाउकुम व अबनाउकुम व इख़वानुकुम इला आखिरिल आया अहब्ब इलैकुम मिनल्लाहि व रसूलिहि अल आया आमन्ना बिल्लाह सदक़ल्लाहु मौलाना अलियुल अलीम व सदक़ रसूलुहुन नबियुल करीम अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मद तिब्बिल क़ुलूबि व दवाइहा व आफ़ियतुल अबदानि व शिफ़ाइहा व नूरिल अबसारि व ज़ियाइहा व अला आलिहि व सहबिहि व सल्लिम. மிகுந்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான இந்த ஜும்மா பெருநாளிலே வல்ல அல்லாஹ் தன்னுடைய திருப்பொருத்தத்தையும் தன்னுடைய திருத்தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தையும் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. உலகிலே வாழும் காலம் பரிசுத்தமான முஸ்லிம்களாக மூமின்களாக வாழ்ந்து உடல் நற்சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு நாமும் நம்முடைய குடும்பத்தினரும் திகழ்ந்து உத்தம சத்திய மூமின்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை சென்றடைகிற அரும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. பல்வேறுபட்ட பலா முசீபத்துகள், துன்பங்கள், துயரங்கள், துக்கங்கள், மன உளைச்சல்கள், மன கோளாறுகள் இருந்து அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சமுதாயத்தையும் பாதுகாப்பானாக. நிம்மதியான மனநிறைவான அமைதியான சாந்தி சமாதானமான வாழ்க்கையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தர் புரிவானாக. உலக முஸ்லீம்கள் யாவருக்கும் தந்தர் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். பெரும்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த உலகத்திலே நாம் யாரை அதிகமாக நேசிப்பது, விரும்புவது, பிரியப்படுவது, அன்பு கொள்வது நம்ம எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். நம்முடைய உயிருக்கு உயிரான, உயிரினும் மேலான எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் நாம் அதிகம் நேசிக்க வேண்டும். நாம் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய சொத்துக்கள், நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள், நம்மை பெற்ற பெற்றோர், நம்முடைய குடும்பத்தினர், எல்லாவற்றையும் விட நாம் அதிகம் நேசிக்க தகுந்தவர்கள் அல்லாஹும் அல்லாஹுடைய திருத்தூதரும் தான். இதை நாம் எல்லோருமே நம்பியிருக்கிறோம். அதன் அடிப்படையில் தான் நாம் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம் என்கிற அந்த திருக்கலிமாவை நாம் உரைத்தவாறு இருக்கிறோம். இந்த நம்பிக்கையிலிருந்து, இந்த பாசத்திலிருந்து எல்லளவும் நாம் நகர்ந்து விடக்கூடாது, பிசகி விடக்கூடாது. உயிர் மூச்சு இருக்கிற வரை இந்த முஹப்பத் இருந்து கொண்டிருக்க வேண்டும், அதிகரித்து கொண்டே போக வேண்டும், மிகைத்து கொண்டே போக வேண்டும். அதுதான் நம்மளுடைய ஈமானுடைய அடையாளமாக இருக்கிறது. முன்னோர்கள் நமக்கு இதற்கு தக்க வழியை நமக்கு காண்பித்து தந்திருக்கிறார்கள். நாம் தொடக்கத்திலே வாசித்த அந்த சூரத்து தௌபா வசனம் 9ஆம் அத்தியாயம் 24ஆம் அந்த வசனம், நீண்ட வசனம். உங்களுடைய பெற்றோர், பிள்ளைகள், உங்களுடைய சகோதரர்கள், இப்படியே அல்லாஹ் வரிசைப்படுத்தி கொண்டே போகிறான். ஒரு 8 சாராரை. இவர்கள் அல்லாஹ் ரசூலை விட உங்களுக்கு மிக பிரியமானவர்களாக இருந்தால் அல்லாஹுடைய புறத்திலிருந்து நீங்கள் சோதனை எதிர்பாருங்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். வசனத்தின் சாராம்சம் என்னவென்று கேட்டால், நாம் நம்முடைய பெற்றோரை, நம்முடைய பிள்ளைகளை, குடும்பத்தினரை, நாம் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய செல்வங்களை விரும்பக்கூடாது, நேசிக்கக்கூடாது என்று அல்லாஹ் நம்மை அறிவுறுத்தவில்லை. மாறாக
இந்த நேசம் அதிகப்படியாக இருந்துவிடக்கூடாது, அல்லாஹ் ரசூலை நேசிப்பதை விட மிகைத்ததாக இருந்துவிடக்கூடாது என்பதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வலியுறுத்தி கூறிக்கொண்டிருக்கிறான். அவ்வாறின்றி நாம் இந்த எல்லாவற்றையும் நாம் அல்லாஹ் ரசூலை விட அதிகமாக நேசித்தோம் என்றால் அதனுடைய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். அதுதான் வேறொன்றுமில்லை. அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, நாம் நம்மை சீர்தூக்கி பார்த்து கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். நம்முடைய இதயங்கள் எப்படி இருக்கின்றன, நம்முடைய கவனங்கள் எப்படி இருக்கின்றன, நாம் அல்லாஹ் ரசூலை அதிகம் நேசிக்கிறோமா, இல்லை நாம் இந்த உலகத்தை துனியாவையில் இருக்கின்ற எல்லாவற்றையும் அதிகம் நேசிக்கிறோமா என்று நாம் தான் நம்முடைய நெஞ்சை தொட்டு கேட்டுக்கொள்ள வேண்டும். இந்த வகையில் முன்னோர்கள் நமக்கு சிறந்த முன்மாதிரிகளாக திகழ்ந்திருக்கிறார்கள். முன்னோர்கள் என்றால் யார்? சத்திய சஹாபிகள், அவர்களை அடுத்து வந்தக்கூடிய தாபீன்கள், தபா தாபீன்கள் போன்ற அந்த முன்னோர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் அல்லாஹ் ரசூலை அதிகம் நேசிக்கின்றவர்களாக இருந்திருக்கிறார்கள். அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, அதற்கு நிறைய எடுத்துக்காட்டுகள், நிகழ்வுகள், சம்பவங்களை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நாம் கேட்டு வருகிறோம். மீலாது சொற்பொழிவுகளிலேயும் கேட்கிறோம், ஜும்மா உரைகளிலேயும் கேட்கிறோம், இஸ்லாமிய ஷரியத் மாநாடுகளிலேயும் கேட்கிறோம். இப்படி சத்திய சஹாபிகள், தாபீன்கள், தபா தாபீன்கள் அன்னலம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எந்த அளவுக்கு அளப்பெரும் அன்பு கொண்டிருந்தார்கள் என்பதற்கான நிறைய வரலாறுகளை நாம் செவிமடுத்து கொண்டே வருகிறோம். காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அந்த சத்திய சஹாபிகள் கொண்டிருந்த அந்த அன்புக்கு ஈடு இணையே கிடையாது, ஒரு எல்லையே கிடையாது, ஒரு வரையறையே கிடையாது. வரையறை இல்லாத அளவுக்கு அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? நேசித்திருக்கிறார்கள். சில எடுத்துக்காட்டுகள் அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த தலைப்பிலே நாம் இப்போது ஏன் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம் என்பதற்கான காரணத்தை நாம் கடைசியிலே உங்களுக்கு எடுத்துரைப்போம். அதற்கு முன்னாலே இந்த சில நிகழ்ச்சிகளை உங்களுக்கு எடுத்துக்காட்டுகளாக, உதாரணங்களாக நாம் எடுத்துரைத்து கொண்டிருக்கிறோம். அதில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கேள்வி கேட்கப்பட்டது. வக்கது சுயில அலியுன் ரலியல்லாஹு அன்ஹு கைஃப கான ஹுப்புக்கும் லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த அளவுக்கு நேசித்தீர்கள், அந்த நேசத்தின் வெளிப்பாடு எந்த அளவுக்கு இருந்தது என்று கேட்டார்கள் நண்பர்கள். அப்போது அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உரைத்த அந்த பதில், கான வல்லாஹி அஹப்ப இலைனா, என் பெருமானார் எங்கள் மீது மிக மிக பாசத்துக்குரியவராக, பேரன்புக்குரியவராக திகழ்ந்தார்கள். மின் அம்வாலினா வ அவுலாதினா வாபாயினா ஓ உம்மஹாத்தினா, நாங்கள் சேர்த்து வைத்த அந்த சொத்துக்கள், செல்வங்கள், நாங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள், எங்களை பெற்றெடுத்த எங்களுடைய தாய் தந்தையர், இன்னும் சொல்லப்போனால் விளங்குவதற்காக வேண்டி ஒரு உதாரணத்தை சொன்னார்கள். வமினல் மாயில் பாரிதி அலல்லமை, கடுமையான தாகத்தின் போது நமக்கு குளிர்ந்த நீர் கிடைக்குமானால் அந்த குளிர்ந்த நீரை விடவும் நாங்கள் என் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை அதிகம் நேசிப்போம் என்று உதாரணம் காண்பித்து சொன்னார்கள். அதிர்ஷி என்றாலும் தாகம்தான், லமது என்றாலும் தாகம்தான். லம்ஆன், தாகித்தவனுக்கு லம்ஆன். ஆனால் லமது என்றாலே என்ன அர்த்தம்? மிகப்பெரிய தாகம் என்பது பொருளாகும். கடுமையான வறட்சி, அதன் காரணமாக நம்முடைய மனம் படபடத்து கொண்டிருக்கிறது, உயிரே போய்விடும் என்பது போன்ற ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிற போது பாரித் கிடைக்குமானால், நல்ல கூல் வாட்டர் கிடைக்குமானால் நாம் எப்படி ஆசைப்படுவோம், அதை அருந்துவதற்கு நாம் எந்த அளவுக்கு முன் வருவோம். இதையும் விட தாண்டி ஒரு உதாரணத்துக்காக சொன்னார்கள், என் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் அதிகம் நேசிப்போம் என்று சொல்லி இந்த உலகத்தில் இருக்கின்ற அத்தனை படைப்புகளையும் விட, அத்தனை செல்வங்களையும் விட, அத்தனை அனுபவங்களையும் விட எங்களுக்கு அதிக முகப்பத்துக்குரியவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் திகழ்ந்தார்கள் என்று அருமை சகோதரர் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அவர்கள் தங்களுடைய இந்த பாசத்தை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, பெரியோர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து பேசினார்கள்.
ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவ்வளவு பிரியமான ஒரு புதல்வி மகள் என்பதை நாம் சொல்லி எறிய வேண்டிய அவசியமில்லை. மகள் தங்களை பார்க்க வருகிறார்கள் என்கிற அந்த செய்தி கேட்டாலே கூட பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் உடனே வாசல் வரை வந்து தங்களுடைய மகளை அழைத்து கொண்டு போய் முத்தமிட்டு தாம் அமர்கின்ற இடத்துல தம்முடைய பிள்ளையை அமர வைத்து அழகு பார்ப்பார்கள் என்றெல்லாம் நாம் மீளாத சொற்பொழிவுகளில் கேட்டிருக்கிறோமே. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை பேசுகிறார்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகிவிட்ட அந்த காலகட்டம் சொல்லுகிறார்கள், நாங்கள் அதிகம் நேசிக்கக்கூடியவர்கள் யார் என்று கேட்டால், அன்பு ஃபாத்திமாவே உங்களுடைய அன்பு தந்தை தான் நாங்கள் அதிகம் நேசிக்கக்கூடியவர்கள். அதற்கு பின்பு உங்களுடைய தந்தைக்கு பின்னாலே நாங்கள் அதிகம் நேசிக்கக்கூடியவர்கள் யார் என்று கேட்டால், அந்த தந்தையின் பாசத்தோடு உங்களைத்தான், எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினராகிய உங்களைத்தான் நாங்கள் அதிகமாக நேசிக்கிறோம். அஹ்ல பைத். காரணம், அவர்களை நேசிப்பது யாரை நேசிப்பதற்கு சமமாக இருக்கிறது? பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிப்பதற்கு சமமாக இருக்கிறது. எல்லோரும் இதை ஆசைப்படுவார்களா இல்லையா? நாம் ஒரு வீட்டிற்கு விருந்தாளிகளாக நாம் செல்கிறோம் என்றால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் மீது, பேர பிள்ளைகள் மீது நாம் அன்பு செலுத்தினோம், கருணை காட்டினோம் என்றால் அந்த பெற்றோர் அகமகிழ்வு அடைவார்களா இல்லையா? அதே போன்றுதான் உங்களை நாங்கள் நேசித்தோம் என்றால் என் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு அது அதிகம் பூரிப்பை தருமே என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் எடுத்து பேசுகிறார்கள். அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, உஹது போர்க்களம் இருக்கிறதே, அது ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சத்திய சஹாபிகள் எந்த அளவுக்கு அன்பு செலுத்தினார்கள், பாசம் செலுத்தினார்கள் என்பதற்கு உஹது போர்க்களத்தில் நடைபெற்ற பல்வேறுபட்ட சம்பவங்கள், சத்திய சஹாபிகளுடைய அர்ப்பணங்கள், தியாகங்கள் சிறந்த எடுத்துக்காட்டுகளாக இருக்கின்றன. உஹது போர்க்களத்தில் அன்பு சகோதரர்களே, பெரியோர்களே, ஒரு முறை அதில் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு இரவு உஹது போர்க்களம் ஆரம்பிப்பதற்கு முன்னாலே ஒரு இரவு என்னுடைய அன்பு தந்தை அப்துல்லா எம்மை அழைத்தார்கள். அழைத்து சொன்னார்கள், இதோ உஹது போர்க்களத்திற்கு நான் செல்ல போகிறேன். செல்லும்போது அங்கே முதலிலே கொல்லப்படக்கூடியவர்களே, புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, முதலிலே ஷஹீதாக கூடியவர்களிலே நான் ஒருவனாக இருப்பேன் என்று நான் நம்புகிறேன். ஷஹீதாக்கப்படக்கூடியவர்களிலே நான் ஒருவனாக இருப்பேன் என்று நான் நம்புகிறேன். எனக்கு மிக பிரியமானவர்கள் தம்முடைய அருமை மகனிடத்திலே, புதல்வரிடத்திலே வசியத்து செய்கிறார்கள். அதில் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எனக்கு மிக பிரியமானவர்கள் என் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தான். அவர்களை விட சிறந்தவர்கள், அவர்களை விட உயர்வானவர்கள், அவர்களை விட பிரியத்துக்குரியவர்கள் எவருமே எனக்கு கிடையாது. தம்முடைய மகனை பார்த்து பேசுகிறார்கள். எனவே நான் அப்படி கொல்லப்பட்டு விட்டால், ஷஹீதாக்கப்பட்டு விட்டால், என் அன்பு மகனே, எனக்கு சில கடன்கள் இருக்கின்றன. கடன்கள் இருந்தால் வசியத்து செய்துவிட்டு நாம் இறக்க வேண்டும். அந்த வசியத்து நாம எப்போதுமே நம்முடைய தலையணை கீழே இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். காரணம், ஒரு கடனாளியாக எவருமே இறந்து விடக்கூடாது என்பது நம்முடைய மார்க்கம் சொல்லுகிறது. எனவே எனக்கு சில கடன்கள் இருக்கிறது, அந்த கடன்களை நீ என்ன செய்துவிட வேண்டும்? நீ நிறைவேற்றி விட வேண்டும். ஞாபகத்தில் வைத்து கொள்ளப்பா, நான் உஹது போர்க்களத்தில் ஷஹீதாக்கப்பட்டு விடுவேன். அடுத்து உமக்கு சகோதரிமார்கள் இருக்கிறார்கள், அந்த சகோதரிகள் விஷயத்திலேயும் நீ நல்லதை நாட வேண்டும், அவர்களுக்கு நல்ல உபதேசம் செய்ய வேண்டும், அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நீ பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்று தந்தை தம்முடைய மகனிடத்தில் வசியத்து செய்துவிட்டு மரணமாகிறார்கள். மறுநாளில் அந்த உஹது போர்க்களம் நடைபெறுகிறது. அதில் அவர்கள் ஷஹீதாக்கப்படுகிற அந்த நிகழ்ச்சி இருக்கிறது. அல் ஜாமியு சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்னலாருடைய அன்பு தோழர்கள் கொண்டிருந்த அந்த அன்புக்கு, பாசத்திற்கு எத்தனை உதாரணங்களை, எத்தனை நிகழ்ச்சிகளை நாம் இங்கே எடுத்துரைப்பது. அபூ தொல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நம்முடைய பிள்ளைகளுக்கு அபூ தொல்ஹா என்று நாம் பெயர் சூட்டுவோம். மிக அற்புதமான ஒரு பெயர். காரணம், உஹது போர்க்களத்தில் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெஞ்சுக்கு நேரே நின்று, அவருடைய நெஞ்சு பகுதிக்கு நேரே நின்று, ஒரு கேடயமாக, ஒரு அரணாக நின்று, எதிரிகளிடமிருந்து
பாய்ந்து வருகின்ற அந்த அம்புகளை எல்லாம் தம்முடைய நெஞ்சிலே ஏந்தி கொண்டார்கள் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள். பின்னாலே பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், தயவு செய்து தாங்கள் முன்வர வேண்டாம், உங்களுக்கு பாதுகாப்பாக அல்லாஹுடைய நாட்டத்தின் பேரிலே சிறந்த பாதுகாவலன் அல்லாஹ் தான். இருந்தாலும் சில காரியங்களை வைத்துத்தானே இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. எனவே அல்லாஹுடைய அந்த நாட்ட பிரகாரம் நான் உங்களுடைய நெஞ்சுக்கு நேரம் தயவு செய்து தங்கள் தலையை கூட தூக்கி பார்க்காதீர்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு முறை தலையை உயர்த்தி பார்க்கிறார்கள், அங்கே எதிரிகளின் சூழல் எப்படி இருக்கிறது என்று. என்னுடைய ஆத்மா, என்னுடைய தாய் தந்தையருடைய ஆத்மா உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் அவர்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தை. அதாவது அவர்கள் மீது, பெருமானார் மீது கொண்டிருக்கக்கூடிய அந்த அன்பை, பாசத்தை வெளிப்படுத்துவதற்காக இப்படி சொல்வார்கள் சத்திய சஹாபிகள். என்ன சொல்வார்கள்? என் பெற்றோருடைய ஆத்மா உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், தயவு செய்து தங்கள் தலையை உயர்த்தாதீர்கள். எதிரிகளிடமிருந்து பாய்ந்து வருகின்ற அந்த அம்பு தங்களை தாக்கிவிடக்கூடாது, அது என் நெஞ்சை வேண்டுமானாலும் தாக்கட்டும் என்று அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் எத்தனை அம்புகளை தங்களுடைய அந்த நெஞ்சு பகுதியிலே ஏந்தி கொண்டார்கள், அதை எடுத்துக்கொண்டார்கள் என்பதற்கு புகாரி ஷெரீஃபில் எடுத்துக்காட்டிருக்கிறது. அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, இப்படி பல உதாரணங்கள். அதில் மிக முக்கியமான மற்றொரு உதாரணம் முஸ்னத் அல் இமாம் அஹமத் என்கின்ற அந்த ஹதீஸ் கிரந்தத்திலே ஒரு நிகழ்ச்சி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மூத்தா போர் என்று ஒரு புனித போர் நடைபெற்றது. அந்த போருக்கு பெயர் மூத்தா போர் என்று சொல்வார்கள். அந்த போர் தொடங்குவதற்கு முன்னாலே பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் படை பிரிவுகளை செட் பண்ணுகிறார்கள், வரிசைப்படுத்துகிறார்கள். அப்போது எந்த போருக்கும் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சோல்ஜர்ஸை அனுப்புகிற போது, இராணுவ வீரர்களை அனுப்பும்போது செய்யாத ஒரு உபதேசத்தை அப்போது செய்கிறார்கள், ஒரு அறிவிப்பை அப்போது வெளியிடுகிறார்கள். சொல்லுகிறார்கள், போர் துவங்கும். அப்படி துவங்கும் போது முதலில் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அவர்கள் படை தளபதியாக இருப்பார். முதலில் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அவர் காயம்பட்டு விட்டார். வெளிப்படையாக சொல்லாமல் சற்று மறைமுகமாக பேசுகிறார்கள், இழைமறை காயாக பேசுகிறார்கள். அவர் காயம் பட்டுவிட்டார். அதற்கு பின்னாலே ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அவர்கள் அவர் போர் தளபதியாக பொறுப்பேற்க வேண்டும். அவரும் காயப்பட்டு விட்டால் அதற்கு பின்பு அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அவர்கள். இந்த 3 பேருடைய பெயர்களை மட்டும் குறிப்பிட்டு சொல்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு, ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு, இந்த 3 பேரை குறிப்பிட்டு சொல்லிவிட்டு அதற்கு பின்பு இந்த 3 பேரும் காயப்பட்டு விட்டால் நீங்களாக தலைவர்களை செலக்ட் பண்ணி கொள்ளுங்கள், அந்த போர் வீரர்களை வழிகாட்டுகின்ற வழிகாட்டியை, கைடை நீங்களே தேர்வு செய்து கொள்ளுங்கள் என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிவிட்டார்கள். இந்த விஷயத்தை காதிலே வாங்கிய இப்னு ரவாஹா, அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அவர்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூசகமாக சொல்கிறார்கள், நாங்கள் 3 பேரும் ஷஹீதாக்கப்பட போகிறோம் என்று. மூத்தா போரிலே காயம்பட்டு விட்டால் என்று ஒருவருக்கு பின் ஒருவராக சொல்கிறார்கள் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? ஆம், நமக்கு மிகப்பெரிய பாக்கியம் இருக்கிறது. இந்த மூத்தா போரிலே நாம் ஷஹாதத்து பெறுகின்ற பெரும் பாக்கியம் இருக்கிறது. இந்த உபதேசம் நடைபெறுகிற நாள் இருக்கிறதே வியாழக்கிழமை மாலை நடைபெறுகிறது. அப்போது இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அவர்களுக்கு ஒரு ஆசை பிறக்கிறது. படைப்பிரிவுகள் ஏற்பாடாகிவிட்டார்கள், ஆயத்தமாகிவிட்டார்கள், பயணத்தை தொடங்கிவிட்டார்கள் மூத்தாவை நோக்கிய. மூத்தா என்பது ஒரு இடம், அங்கேதான் எதிரிகளுக்கும் சத்திய சஹாபிகளுக்கும் மத்தியில் அந்த போர் நடைபெறப் போகிறது. புறப்பட்டு போய்விட்டார்கள். ஆனால் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அவர்களுக்கு மட்டும் ஒரு ஆசை என்ன? நாளை ஜும்மா. எனவே நாம் அங்கே ஷஹீதாக்கப்பட்டு விட்டோம் என்றால் அதற்கு பின்பு பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை நாம் பார்க்க முடியாது. எனவே நாளைக்கு ஜும்மா தொழுகையிலே கலந்து கொண்டு விட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜும்மா தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அதற்கு பின்பு நாம் புறப்பட்டு வெகு வேகமாக சென்று அந்த படைப்பிரிவோடு நாம் சேர்ந்து கொள்வோமே என்கின்ற ஆசையில் என்ன செய்து விட்டார்கள்? அப்படி இருந்து விட்டார்கள். அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அவர்கள் இருந்து விட்டார்கள். மறுநாள் ஜும்மா தொழுகை அவர்கள் ஒரு ஓரமாக பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பார்க்காதவாறு ஒரு ஓரமாக அமர்ந்து கொண்டார்கள். தொழுகை நிறைவு பெற்று விட்டது. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியிலிருந்து வெளியே வருகிறது பார்த்து விட்டார்கள். இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அவர்களை பார்த்து விட்டார்கள். இன்னும் நீங்கள் புறப்படவில்லையா? படைப்பிரிவினரோடு நீங்கள் சேர்ந்து செல்லவில்லையா
என்று ஆச்சரியத்தோடு கேட்கிறார்கள். அப்போது பதில் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், தங்களோடு நான் ஜும்மா தொழுகை நிறைவேற்றிவிட்டு செல்ல வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். என்ன காரணம் என்று கேட்டால், இது கடைசி சந்திப்பாக இருக்கலாம், கடைசி பார்வையாக இருக்கலாம், இனிமேல் சொர்க்கத்தில் தான் அல்லாஹ் நாடினால் நாம் சந்திக்க போகிறோம் என்கின்ற பேர் ஆவலிலே நான் உங்களோடு ஜும்மா தொழுகை நிறைவேற்றிவிட்டு இதோ நான் படைப்பிரிவோடு நான் சென்று சேர்ந்து விடுவேன் என்று சொல்லும்போது பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிவோடு பார்க்கிறார்கள், கனிவோடு பார்க்கிறார்கள். என்ன இப்படி செய்து விட்டீர்கள்? நீங்கள் அந்த படைப்பிரிவோடு சேர்ந்து சென்றிருந்தீர்கள் என்றால் அவர்களுக்கு கிடைத்த அத்தனை நன்மைகளும் உங்களுக்கும் கிடைத்திருக்குமே. அதைவிட ஒரு சிறந்த நன்மைகள் உங்களுக்கு என்ன கிடைக்கப் போகிறது என்று காரணம், கட்டளை பிறந்த மாத்திரத்திலே புறப்பட்டு சென்றிருக்க வேண்டும். நீங்கள் புறப்படவில்லை. இப்போது அவர்கள் நிறைய நன்மைகளை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அத்தனை நன்மைகளும் உங்களுக்கு கிடைத்திருக்குமே என்று அருமை சகோதரர்களே சொல்கிறார்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை பார்த்து? இப்னு ரவாஹாவை பார்த்து சொல்கிறார்கள். அப்போது இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கே பாசமழை பொழிகிறது என்று தான் சொல்ல வேண்டும். ஒருவருக்கொருவர் பாசத்தை வெளிப்படுத்திக் கொள்கிறார்கள். அப்போது அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அல் குதுவத்து அவ் ரவுஹத்துன் கைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா என்று சொல்கிறார்கள். இதெல்லாம் ஹதீஸ் கிதாபுகளிலே காணப்படுகின்ற ஒரு திருவாசகம். அன்பான பெருமக்களே, தங்களோடு காலை நேரத்திலேயோ மாலை நேரத்திலேயோ கொஞ்ச நேரம் இருந்தாலே போதுமானது. இந்த துன்யாவிலே உள்ள எல்லாவற்றையும் எனக்கு சிறப்பானது என்று கூறுகிறார்கள். அவர்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு நிறைந்த நன்மைகள் கிடைத்திருக்குமே, அந்த நன்மைகள் இப்போது உங்களுக்கு கிடைக்காமல் போய்விட்டதே என்கிற அந்த வருத்தத்தை வெளிப்படுத்துகிறார்கள். அதுவும் பாசத்தின் ஒரு வெளிப்பாடு தான். ஆனால் இவர்கள் சொல்லுகிறார்கள், தங்களோடு கொஞ்ச நேரம் இருந்தாலும் கூட போதுமே, அது எங்களுக்கு இந்த துனியாவை விட மிக மேலானது. இதோ புறப்பட்டு விட்டேன் யா ரசூலல்லாஹ் என்று புறப்பட்டு போகிறார்கள். படைப்பிரிவோடு போய் சேர்ந்து விட்டார்கள், ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள். முத்தான அந்த 3 சஹாபாக்களும் அந்த மூத்தா போரிலே ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள். இது வரலாறு கூறுகிற உண்மை. அருமை சகோதரர்களே, இது போன்ற எத்தனை வரலாறுகளை நாம் நம்முடைய சமூகத்திலே சமர்ப்பிப்பது. சத்திய சஹாபிகளும் தாபீன்களும் முன்னோர்களும் நல்லோர்களும் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்ததற்கான அந்த வரலாறுகள் நாமும் நேசிக்கின்றோம். நம்முடைய இதயங்களிலேயும் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடம் பிடித்திருக்கிறார்கள். அதில் சிந்தித்தும் சந்தேகமே கிடையாது. அந்த முகப்பத்தை நாம் நம்முடைய உள்ளங்களில் தேக்கி வைத்திருக்கிறோம். அந்த முகப்பத்தினுடைய வெளிப்பாடாக நம்மால் இயன்ற அளவுக்கு சரியத் சட்டத்திட்டங்களை கடைபிடித்தவாறு இருக்கிறோம், கடைபிடிக்க வேண்டும். ஒரு முகப்பத்து என்பது இதயத்தோடு இருந்து விடுவதல்ல, அது நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும். ஐவேளை தொழுகையிலே நாம் கலந்து கொள்ள வேண்டும், ஜமாத்தோடு தொழ வேண்டும், இறை தூதர் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துகளை கடைபிடிக்க வேண்டும். இப்படி நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும். ஆனால் அன்பு சகோதரர்களை பெரியோர்களே, இந்த காலம் இருக்கிறது, அது ஒரு கலியுகமாக இருக்கிறது. கலியுகமாக இருக்கிறது. என்னவென்றால், பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் நேசிக்கின்றேன் என்ற வார்த்தையை சொல்ல முடியவில்லை. ஐ லவ் என்கிற அந்த வார்த்தையை சொல்ல முடியவில்லை. யா ரசூலல்லாஹ் இன்னி உஹிப்புக என்கிற அந்த பதாகை, அந்த பதாகையை ஊப்பியிலே கடந்த 4ஆம் தேதி 9ஆம் மாதம் 2025 அன்று உத்தரப்பிரதேசத்தில் ஒரு கிராமத்தில் இந்த பதாகையை வைத்திருந்த காரணத்தினால, பதாகை வைத்துத்தான் நம்முடைய முகப்பத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்கிற அவசியம் இல்லை என்பது அது வேறு விஷயம். ஆனால் நம்முடைய உயிருக்கும் உயிரான, உயிருக்கும் மேலான எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய அந்த அன்பை நாம் வெளிப்படுத்துவது அது ஒரு தவறு என்று சொல்ல முடியுமா? யார் யாரையோ நேசிக்கிறார்கள், யார் யாருக்கெல்லாம் கட் அவுட் வைக்கிறார்கள், பதாகை வைக்கிறார்கள், பேனர்கள் வைக்கிறார்கள். எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்டிருந்த அந்த அன்பின் அடையாளமாக விளைவு என்ன ஆனது? உத்தரப்பிரதேசத்தில் ஒரு கிராமத்தில் அந்த சம்பவம் நடைபெற்ற காரணத்தினால உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய சங்கிகள் என்ன செய்தார்கள்? தாங்கள் மீடியாக்களிலே பார்த்திருப்பீர்கள், அது போலீஸ் கேஸாக ஆகி எஃப்ஐஆர், தகவல் முதல் அறிவிக்கை என்று சொல்வார்கள் அல்லவா, அது பதிவு செய்யப்பட்டு உடனே அது கேஸாகிவிட்டது. அன்பான பெருமக்களை, என்ன பெரிய தப்பு செய்து விட்டார்கள்? யா ரசூலல்லாஹ் இன்னீல உஹிப்புக என்று சொல்லியதனால் இல்லை, இவர்கள் மக்கள் மத்தியிலே ஒரு பகை உணர்வை ஏற்படுத்த பார்க்கிறார்கள், வெறுப்பை பரப்புரை செய்ய பார்க்கிறார்கள் என்கின்ற அந்த பிரிவின் கீழே வழக்கு தொடர்ந்து விட்டார்கள். அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, இது வேண்டுமென்று கற்பிக்கப்பட்ட ஒரு வழக்கு. இந்த வழக்குக்கு பின்னாலே சில பின்னணிகள் இருக்கின்றன. இப்படியெல்லாம் வழக்குகள் தொடர்ந்தால்
இதற்கு பின்னால் முஸ்லிம்கள் கொந்தளிப்பார்கள். கொந்தளித்தார்கள், எங்கெல்லாம் கொந்தளிக்கிறார்களோ அங்கே கலவரங்களை உண்டாக்க வேண்டும். இதுதான் காரணமாக இருக்க முடியும் அன்பு சகோதரர்களே. ஆனால் இது ஒரு சம்பவம் அல்ல. நம்முடைய இந்தியாவில் இது போன்ற பல சம்பவங்கள் நடைபெற்றவாறு இருக்கிறது. நம்முடைய இந்திய அரசாங்கம் சரி, மாநில அரசாங்கங்களும் சரி, இதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள். கண்டுகொள்ள வேண்டும். இது போன்ற பல சம்பவங்கள், முஸ்லிம்களுக்கு எதிரான சம்பவங்கள் என்ன. அதே ஊபியில் வீட்டில் ஜமாத் தொழுகை நடத்தியதற்காக வேண்டி அந்த வீட்டார் மீது கேஸ் பதிவு செய்தார்கள். அதையும் நாம் மீடியாக்களிலே பார்த்தோம். அதே போன்று ஒரு வீட்டினுடைய மேல் மாடியில், ஓப்பன் பிளேஸ், மேல் மாடியில், மொட்டை மாடியில் ஜமாத் நடத்தியதற்காக வேண்டி அவர்கள் மீதும் என்ன செய்தார்கள்? கேஸ் பதிவு செய்தார்கள், வழக்கு பதிவு செய்தார்கள். இது ஒரு பெரிய குற்றமாக அருமை சகோதரர்களே, பெரியோர்களே. என்னென்னவோ நடக்கிறது இந்தியாவில், ஏதோ தான் நடக்கிறது என்றால் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். இது முஸ்லிம்களுக்கு எதிராக குறிவைத்து செய்யப்படுகின்ற ஒரு நடவடிக்கை. அல்லாஹ் பாதுகாப்பான், கண்டிப்பாக அல்லாஹ் பாதுகாப்பான். நாம் நம்முடைய முகப்பத்தை இதயத்திலையும் தேக்கி வைத்திருக்கிறோம், வாழ்க்கையிலையும் சுன்னத்துகளை கடைபிடிக்க முயற்சிக்கின்றோம். ஏதோ ஒரு சில பேர் தங்களுடைய ஆர்வ கோளாறின் காரணமாக, தங்களுடைய அன்பின் வெளிப்பாடாக இப்படி செய்ததின் விளைவு என்ன ஆகிவிட்டது என்று கேட்டால், மனித உரிமை ஆர்வலர்கள் என்று நம்முடைய தங்க தமிழகத்தில் மட்டுமல்ல உலகம் பூராவும் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த விஷயங்களை பார்க்கிறார்கள், அவர்கள் அறிக்கை வெளியிடுகிறார்கள், பத்திரிகையில் அறிக்கை வெளியிடுகிறார்கள். முஸ்லிம்களுக்கு எதிராக தூண்டப்படுகின்ற ஒரு துவேஷமான முயற்சி தான். சின்ன விஷயங்களும் பெரிசாக ஆக்கப்பட்டு, சின்ன சின்ன விஷயங்களும் பெரிசாக்கப்பட்டு அந்த மனித உணர்வுகள் தூண்டப்படுகின்றன என்று அன்பான பெருமக்கள் நமக்கு சில ஆறுதலான வார்த்தைகளை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய அந்த அன்புக்காக, அந்த பாசத்துக்காக நன்கு கவனிக்க வேண்டும். நாம் பாசம் கொண்டிருக்கிறோமா இல்லையா? அன்பு கொண்டிருக்கிறோமா இல்லையா? அந்த பாசத்துக்காக, அந்த பாசத்தை வெளிப்படுத்தியதற்காக, அந்த பாசத்தை வெளிப்படுத்துவதற்காக வழக்கு தொடர்வதானால் இந்த இந்தியாவிலே கிட்டத்தட்ட 30 கோடி முஸ்லிம்கள் இருக்கிறார்களே, அத்தனை பேர் மீதும் வழக்கு தொடர்ந்தாக வேண்டும். காரணம், எல்லோரும் நாம் பெருமானாரை நேசிக்கின்றோம். நம்முடைய உயிருக்கு உயிராக அல்ல, உயிரினும் மேலாக நாம் நேசித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே இதனுடைய விளைவுகள் என்ன ஆனது என்று கேட்டால், ஒரு கிராமத்திலே நடைபெற்ற அந்த சம்பவம், அந்த சம்பவத்தினுடைய வெளிப்பாடு அதற்கு பின்பு இந்தியா முழுவதும் பரவிவிட்டது. பரவி என்ன ஆனது? சமூக ஊடகங்களிலே முஸ்லிம்கள் ஐ லவ் என்கின்ற அந்த இடுகை சூட்ட ஆரம்பித்து விட்டார்கள் தங்களுடைய அந்த மீடியாக்களில், ஊடகங்களில். அதே போன்று அந்த சுவரொட்டி பதாகை வைத்திருந்தார்கள் அல்லவா, அந்த பதாகையை தங்களுடைய அந்த சுய விபர பட்டியலில், ப்ரொஃபைல், அந்த பிக்சர் என்று நாம் கூறுவோம் அல்லவா, அதிலேயும் என்ன செய்து விட்டார்கள்? யா ரசூலுல்லாஹ் இன்னி லவ் உஹிப்புக்க. நிறைய வந்து விட்டது அருமை சகோதரர்களே, பெரியோர்களே. ஊபியிலே ஒரு கிராமத்திலே, ஒரு வில்லேஜிலே நடைபெற்ற அந்த சம்பவம் இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்று கேட்டால் அந்த வழக்கு தான் காரணம். நீங்கள் இந்த கிராமத்தின் மீது வழக்கு போடுவோம், நாங்கள் எங்கள் பெருமானார் மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பை நாங்கள் எப்படி வெளிப்படுத்துகிறோம் பாருங்கள். இன்று முஸ்லிம்கள் வெளிப்படுத்தினார்கள். எப்படி வெளிப்படுத்தினார்கள் தெரியுமா? இந்த சம்பவத்துக்கு பின்னாலே ஊபியிலே பல பாகங்களில் ஐ லவ் யா ரசூலல்லாஹ் முழக்கங்கள் கேட்க ஆரம்பித்து விட்டன. ஊர்வலங்கள் நடைபெற ஆரம்பித்து விட்டன. ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற ஆரம்பித்து விட்டன. ஊபியில மட்டுமல்ல அன்பான பெருமக்கள், மகாராஷ்டிரா, தெலுங்கானா, உத்தரகாண்ட், குஜராத், டெல்லி போன்ற தாங்கள் பார்த்திருப்பீர்கள் எல்லா ஊர்களையுமே. அங்கே பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அடையாளப்படுத்தப்பட்டு விட்டார்கள். நமக்கிடையிலே நாம் நாயகத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். ஆனால் இந்த ஆர்ப்பாட்டங்கள், இந்த ஊர்வலங்கள் போது உலக மக்கள் யாவரும் தெரிந்து கொள்கின்ற எல்லாமே பரவிவிட்டது, உலகம் பூரா பரவிவிட்டது. இதற்கு பின்னாலே அல்லாஹ் இருக்கிறான். நீங்கள் இப்படி எங்களை ஒடுக்க பார்த்தால், நசுக்க பார்த்தால், ஆம், இந்த இஸ்லாம் அது எழும்பிக் கொண்டுதான் இருக்கும், மேலோங்கி கொண்டுதான் இருக்கும். அல்லாஹ் மீது, அல்லாஹுடைய திருத்தூதர் மீது கொண்டிருக்கக்கூடிய அந்த அன்பு மேலோங்கி கொண்டுதான் இருக்கும் என்பதற்கு அருமை சகோதரர்களே, இது போன்ற அந்த ஊர்வலங்கள் எடுத்துக்காட்டுகளாக ஆகிவிட்ட நாம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம், என்றைக்குமே பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஹப்பத் நம்முடைய இதயங்களில் இருந்து கொண்டிருக்க வேண்டும் மட்டுமல்ல, அது அதிகரித்து கொண்டிருக்க வேண்டும் மட்டுமல்ல, இதை நமக்கு நாமே பேசிக்கொள்கிற விஷயம் மட்டுமல்ல, சத்திய சஹாபிகள்
தாபீர்கள் எந்த ஒரு முகப்பத்து கொண்டிருந்தார்களோ அந்த முகப்பத்து நம்முடைய இதயங்களில் வலுவாக இருக்கிற வரை தான் நாம் உண்மை மூமின்களாக இருக்க முடியும், சத்திய மூமின்களாக இருக்க முடியும். அதற்கு ஏற்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் பதாகை வைத்துத்தான் கொண்டாட வேண்டும் என்றெல்லாம் நாம் இங்கே பிரச்சாரம் செய்ய வரவில்லை. மாறாக அந்த முகப்பத்து ஒருபோதும் எல்லளவும் குறைந்து விடக்கூடாது. யார் யாருக்கோ கொடி பிடிக்கிறார்களே, கொடி பிடிக்கக்கூடாது. நாம் உண்மையிலே உயிருக்கு உயிராக நேசிக்க வேண்டியவர்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். இதை நாம் எல்லோருமே தெரிந்து வைத்திருக்கிறோம், நம்பி இருக்கிறோம். ஆனால் சில சமயங்களில் சில பேர் சறுக்கி விடுகிறார்கள். மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். அருமை சகோதரர்களே, அந்த முகப்பத்தின் வெளிப்பாடாக நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு இஸ்லாத்தினுடைய கலாச்சாரங்களை கடைபிடிக்க முடியுமோ, சுன்னத்தான வழிமுறைகளை நாம் பேண வேண்டுமோ பேணி இந்த உலகத்தில் உத்தம சத்திய முஸ்லிம்களாக வாழ்ந்து மறு உலகிலையும் மூமின்களாக சென்றடைந்து அனைவரும் ஜன்னத்திகளாக சுவனவாசிகளாக திகழ்வதற்கு வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நல்லொரு புரிவானாக என்கிற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறோம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.